4வது நாள் மாவி ஹவாய் ஐலேண்ட்ல என்ன பிளேஸ நம்ம சுத்தி பார்க்க போறோங்கிறது தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். காலையில எழுந்து எல்லாத்துக்குமே பிரேக்ஃபாஸ்ட் வந்து குடுத்தாச்சுங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப சிம்பிள் தான். பிரெட் அண்ட் ஆம்லெட் தாங்க. அது கூட அவகாடோ வச்சு குடுத்தாச்சு. ஸோ இதெல்லாம் சாப்பிட்டது முடிச்சதுக்கு அப்புறமா மத்தியானத்துக்கு இங்கிருந்து நம்ம கிளம்ப போறதே லேட்டா தான் கிளம்புறோம். அதனால மத்தியான சாப்பாடு செஞ்சே எடுத்துட்டு போயிரலாங்கிறது தான் பிளானுங்க. மத்தியான சாப்பாடு தாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப சிம்பிளான மெனு தான். பாசிப்பயிறு குழம்பு, ரசம், தயிர், ஒயிட் ரைஸ் தாங்க. நம்ம வெளிய போகும்போது இந்த மாரி சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு போயிட்டோம்னா, கொஞ்சம் நமக்கு நிம்மதியா இருக்குங்க. ஏன்னா குழந்தைங்கலாம் இருக்கிறனால எந்த நேரத்துக்கு அவங்களுக்கு பசிக்கும்னு தெரியாது. பட் இன்னைக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப நல்லாவே பசிக்கும். ஏன்னா நாங்க போற இடம் அப்படி. இந்த ஐலேண்ட்ல அதிகமா இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா, கடல் தான். கடல ஒட்டி இருக்கக்கூடிய பீச்சஸ் தான் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இன்னைக்கு டே ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, பீச்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோங்க. இன்னைக்கு நாங்க வந்திருக்கிற பீச் பேரு கானப்பள்ளி பீச்சுங்க. ஸோ இந்த பீச்சுக்கு பக்கத்திலேயே வந்து ரூம்ஸ் புக் பண்ணி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே நடந்து போறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ வந்தோனே கார் பார்க் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் நடக்கிற மாரி தாங்க இருக்குது இந்த பீச்சுக்கு. Yeah, Uni. Yep. பீச்னாவே வெயில் தான் ஜாஸ்தியா இருக்கும். மர நிழல் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா அடிக்கிற வெயிலுக்கு எங்கேயாவது நிழல்ல போய் உட்காரலாம் அப்படின்னு போய் பார்க்கும்போது, அந்த இடத்துல ஒரு புறா வேற உட்கார்ந்திருந்ததுங்க. அதுக்கு பக்கத்துல நெறைய காய் விழுந்து கிடந்ததுங்க. இந்த காய் வந்து நம்ம ஊர்ல எங்கேயோ நான் பார்த்துருக்கேங்கும்போது தான் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு. எங்க ஊர் ஆடு எல்லாமே இது நல்லா சாப்பிடும். அட இது நம்ம ஊர் கருவேல மரம் அப்படிங்கிறது பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஸோ இந்த மரங்கள் வந்து இந்த ஐலேண்ட்ல வந்து ஜாஸ்தியாவே இருக்குதுங்க. ஆனி அந்த காய் அந்த இது இருக்குவா அது நிறைய ஸ்ட்ராங்கானதெல்லாம் இருக்கு தோன்றதுக்கு அது நம்ம கிளாஸ்
இப்போ வந்து தண்ணி பட்டாதான் பண்ணிருக்கோம். ஆனி அந்த பக்கெட் நம்ம குழந்தையா இருக்கும்போது பீச் எல்லாம் பார்த்ததே கிடையாதுங்க. ஸோ இந்த குழந்தைங்களோட நம்மளும் குழந்தையா மாறி பீச்ல இருக்கிற அந்த மண்ண வச்சு ஒரு கோபுரம் மாரி செஞ்சு வச்சிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஹேப்பியா, ஜாலியா இந்த பிளேஸ வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோங்க. அம்மா எப்படி இருக்குது? அந்த பீச்ல ஒரு 2 டூ 3 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுங்க. குழந்தைங்க எல்லாருமே வெயில பார்த்துட்டு எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்ட்டாங்க. ஸோ ஐஸ்கிரீம் கடைக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா, இந்த சங்குப்பூ செடி இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம வந்து கற்பூரவள்ளி செடியும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது, அப்பா இந்த ஊர் வந்து அப்படியே நம்ம ஊர் கிளைமேட்டே தான் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. நாங்க இருக்கிற ஸ்டேட்ல வந்து நாங்க இருக்கிற ஸ்டேட்ல முயலு, வாத்து இது எல்லாமே நெறையா இருக்குங்க. நம்ம கண்ணு முன்னாடியே உட்கார்ந்துருக்கும். அது எல்லாமே நம்ம தொடக்கூடாது, பிடிக்கக்கூடாதுங்க. அதே போல தான் இப்ப நம்ம வந்திருக்கிற இந்த ஐலேண்ட்ல பார்த்தீங்கன்னா, நாட்டுக்கோழி வந்து ஜாஸ்தியா இருக்குது. இந்த கோழிகள வந்து நம்ம ரசிக்கலாம். ஆனா எதுவுமே பிடிச்சு, இதுக்கு எது துன்புறுத்தலும் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து இந்த ஸ்டேட்டோட ரூல்ஸுங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாட்டுக்கோழிகள வந்து யாருமே தொடாதனால, நெறைய கோழிகள் வந்து ஜாஸ்தியா இருக்குதுங்க. நம்ம போற கடைகளுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, நெறைய கோழிகள் இருக்கும். ரோட்ல போகும்போது நெறைய கோழிகள் அடிபட்டு இருக்குதுங்க. அதே மாரி நம்ம வந்து கையால புடிச்சு ஏதாவது ஹார்ம் பண்ணிட்டோம் அப்டின்னா, அதுதான் ப்ராப்ளம் ஆகுங்க. அதனால இந்த கோழிய வந்து நம்ம ரசிக்கலாம். நம்ம தொட்டோ, துன்புறுத்தவோ கூடாதுங்கிறது இந்த ஸ்டேட்டோட ரூல்ஸுங்க. ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, இப்ப அடுத்த பீச் வந்து கேப்புலுவா பீச்சுக்கு தாங்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த பீச் பார்த்தீங்கன்னா, நம்ம தங்கி இருக்கிற வீட்டுக்கு பக்கத்திலேயே தாங்க இருக்குது. இந்த பீச் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே புடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த பீச்ல வந்து காரல் ரீஃப்ஸ் வந்து நெறையா இருக்குதுங்க. நம்ம வந்து இங்க டர்ட்டில்ஸும் பார்க்கலாம். நெறைய மீன்கள் பார்க்கலாம். ஸ்நார்க்லிங் அண்ட் ஸ்னூபா போய் பார்க்கும்போது சீ சிக்னஸ் வர்றவங்க கண்டிப்பா இந்த பிளேஸ வந்து விசிட் பண்ணலாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வராது. ஸோ கரையில இருந்தபடியே பார்த்தீங்கன்னா, நெறைய ஆமைகள், மீன்கள் எல்லாமே வந்து நம்ம அவ்ளோ கண்ணுக்கு முன்னாடியே போகுதுங்க. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரா பார்க்கலாம். எடுக்கணுமா மேலே வரும்போது என்ன தெரிகிறது? மாட்டில போச்சு மரக்கட்டில. வேற கடையில் போயிடுச்சா அப்படி போதும்.
ஏய் ஹலோ இங்க வருது பாருங்க. அது வேற யாரோ. ஜிவி ஜிவி எல்லாம் எதுவுமே கிடையாது. முதல்ல பயம் தான் ஒரு பெரிய ஆபத்து.
குழந்தைங்களுக்கு நான் சொன்ன மாரி இந்த பீச் ரொம்பவே புடிச்சிருந்ததுங்க. ஏன்னா, லைவா வந்து டர்ட்டிலு, அதுக்கப்புறம் ஃபிஷ் இது கூடயே அவங்க ஸ்விம் பண்ற மாரி இருந்தனால, இந்த பீச் வந்து அவங்களுக்கு பயங்கர கனெக்டடா இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம இந்த சன்செட் பார்க்கும்போது ரொம்பவே அழகா இருந்துச்சு. ஸோ இந்த பீச் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாரி பல வீடியோஸ்க்கு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவ. இன்று போல் என்றும் உங்கள் இல்லங்களிலும், உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.